சுந்தரகாண்டம் 15 நாள் படிப்பேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். சுந்தரகாண்டம் வந்துட்டு மொத்தம் 68 சர்க்கம் இருக்குது. அதில் நான் 15 நாள் படிக்கிறதுனால பிரித்து படிப்பேன். 16வது நாள் அன்னைக்கு ராமர் பட்டாபிஷேகம் முடித்து ராமருக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவேன். அது ராமநவமி அன்னைக்கு வருது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து நான் என்னோட பூஜை ஸ்டார்ட் பண்ணுவேன். 5 மணிக்கு நான் என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் வச்சு ஹனுமன் உட்கார்றதுக்காக ஒரு மணப்பலகையை வச்சு என்கிட்ட சுந்தரகாண்டம் புக்கு தமிழில் இருக்குது. நான் ஃபுல்லுமே தமிழில் மட்டும்தான் வாசிப்பேன். ஏன்னா சமஸ்கிருதம் வாசிக்கிறது எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வராது. அதனால தமிழில் தான் வாசித்து என்னோட பூஜை எல்லாமே பண்ணுவேன். நீங்கள் 15 நாள் என்னோடயே சேர்ந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டெய்லி ஒவ்வொரு பூஜை பண்ணும்போதுமே லைவ் போடுவேன். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை அப்லோடும் பண்ணுவேன். நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க ராமர் ஃபோட்டோவோ இல்லை ஹனுமன் ஃபோட்டோவோ இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல அமைதியாக நிதானமாக உட்காந்துக்கோங்க. இல்லை நீங்கள் 7 நாள் தான் பண்ணுறீங்க, 9 நாள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நான் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே கூட பூஜை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சுந்தரகாண்டம் புக்கு வச்சு நீங்கள் வாசித்து உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் வைக்கலாம். ராமநவமிக்கு முன்னாடி பக்தியோட சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணி இறுதியாக ராமர் பட்டாபிஷேகம் படித்து பூஜை செஞ்சால் வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வழிபாட்டால் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், தடைகள் நீங்கும், நினைச்ச காரியம் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தில் தடை இருக்குது, குழந்தை இன்னும் பிறக்கலை, வேலை இன்னும் கிடைக்கல, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்ற எல்லாருக்குமே ராமரோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீராம ஜெயம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.